வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷரண்குமார் லிம்பாலே எழுதின அபவுட் தலித் லிட்ரேச்சர் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரி பார்க்கலாம் வாங்க. ஷரண்குமார் லிம்பாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலித் எழுத்தாளர் மற்றும் ஸ்காலர். அவர் இந்த எஸ்ஸேயில் தலித் லிட்ரேச்சர்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் எழுதுகிறாரு. தலித் லிட்ரேச்சர்னால் தலித்துகளால் எழுதப்பட்ட இல்லை தலித்துக்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு எழுத்தை தான் நம்ம தலித் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம். இவங்களாம் யாருன்னா வரலாறுலேயே பார்த்திங்கன்னா பின்னாடியே வைக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள்னு சொல்லலாம். இவங்கள காலங்காலமாகவே நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரெஸ் பண்ணியே இருந்திருக்கோம். அதனால் அவர் அதை பற்றி சொல்கிறார். ஏன்னா இப்போ தலித் இலக்கியன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியமாக வளர்ந்துக்கிட்டு வருது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப காலமாக அவங்க சமூக அநீதிகளை பார்த்துக்கிட்டே வளர்ந்தவங்க இவங்கெல்லாம். அதனால் அவங்க எழுத்து மூலமாக, இலக்கியம் மூலமாக அவங்களோட நிலைப்பாட்டை, அவங்களோட சுதந்திரத்தை அவங்க நிலைநிறுத்துகிறாங்க அப்படின்றாரு. ஏன்னா இந்த இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய அந்த தலித் சமூகத்தை அவங்க எப்படி நிலைநிறுத்தணும் அப்படின்னு பாடுபடுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காலங்காலமாகவே எல்லா இடத்துலையுமே ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. அதனால தான் குரல் இல்லாதவங்களுக்கு குரல் கொடுக்குற இலக்கியமாக அது திக்கிடுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தலித் இலக்கியத்தை நம்ம 20ஆம் நூற்றாண்டோடைய ஆரம்ப கட்டத்துலேருந்தே பார்க்கலாம். முக்கியமான எழுத்தாளர்கள் அந்த காலத்துலன்னு பார்த்திங்கன்னா B.R. அம்பேத்கர், ரவிதாஸ். இவங்க எப்படி தான் சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் தலித் பேந்தர்ன்றவங்க எப்படி 1970 உருவானாங்க அப்படின்லாம் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் தலித் லிட்ரேச்சருடைய முக்கியமான அம்சங்கள் என்ன, அதாவது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அன்டச்சபிலிட்டி, பாவர்ட்டி, சோஷியல் எக்ளூஷன், அப்புறம் ஸ்ட்ரகிள் ஃபார் டிக்னிட்டி அண்ட் இக்வாலிட்டி. அதாவது இப்படிலாம் இப்படி இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் காட்டுறாரு. அதை தான் இந்திய சமுதாயத்தில் தலித் இலக்கியம் அதோடைய சென்ட்ரல் தீமாக எடுத்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸேயில் இந்த தலித் எழுத்தாளர்களுடைய லாங்குவேஜ் அது எப்படி இருக்குது, அதை ஏன் அவங்க மாற்றியிருக்காங்க, அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சாதாரணமாக இலக்கியத்துக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அதுலேருந்து மாறுபட்டு அவங்க மொழியில் அவங்க ஏன் பேசுகிறாங்க, ஏன்னா இங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அப்பர் காஸ்ட் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸை ஃபுல்லாகவே நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு தான் அவங்க முயற்சியில் இருக்காங்க. அதே மாதிரி தலித் இலக்கியம் இந்தியாவுக்குள்ளேயும் வெளிநாடுகளையும் எப்படி இருக்குது, ஏன்னா தலித் இயக்கத்தால் இந்த இலக்கியம் மூலமாக நம்ம நிறைய சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்தியாவில் தலித்துக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களோட உரிமைக்காக நம்ம போராடணும் அப்படின்ற ஒரு குரல் தான் இது, அந்த இலக்கியம் அதுக்கு ஒரு சரியான டூலாக இருக்கும் அப்படின்னு அவங்கெல்லாம் நம்புகிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எஸ்ஸேயில் பார்த்திங்கன்னா தலித் இலக்கியம் எப்படி ஆரம்பிச்சது, அது என்ன மாதிரி தீம்ஸ் எல்லாம் வச்சு எழுதப்படுது, அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றலாம் சொல்கிறாரு. அதே சமயத்தில் தலித் இலக்கியத்துக்குன்னு ஒரு ஒரு யூனிக்கான ஆர்டிஸ்டிக் அண்ட் ஸ்டைலிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு லிட்ரரி ட்ரெடிஷன் எல்லாம் மாறுபட்டிருக்கு. ஆனால் தலித் கம்யூனிட்டியோடைய எக்ஸ்பீரியன்ஸோ கல்ச்சுரல் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுடைய எழுத்துக்கள் அவங்க பட்ட அனுபவங்களை, அவங்க பட்ட கஷ்டங்களை எழுதுறதுனால அதில் ஆத்தென்டிசிட்டியும் இருக்குது, ரா ரியலிசமும் இருக்குது. தலித் ரைட்டர்ஸ் அவங்களோட சொந்த அனுபவத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கொடூரமான ஒரு ரியாலிட்டியை அவங்க எழுதியிருக்காங்க. அதனாலேயே அது பார்த்திங்கன்னா அன்அப்ராலஜிட்டிக்கலி டைரக்ட்ன்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் இதில் எதுவுமே அவங்க ஃபில்டர் பண்ணாமலே காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அன்டச்சபிலிட்டி, பாவர்ட்டி, அப்ரெஷன் இதை பற்றியெல்லாம் அவங்க எழுதுகிறாங்க. அவங்க உலகத்துக்கு உண்மையை கொண்டு வராங்க அப்படின்றாரு. அதே மாதிரி தலித் கம்யூனிட்டியோடைய நேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் டயலெக்டில் தான் அவங்க எழுதுகிறாங்க. அவங்க வேணுன்ட்டு தான் எழுதுகிறாங்க. ஏன்னா அப்பர் காஸ்ட் லாங்குவேஜோட டாமினன்ஸ்லேருந்து நம்ம தனியாக இருக்கணும், ஏன்னா அப்பர் காஸ்ட் லாங்குவேஜ் தான் மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் லிட்ரேச்சரில் இருக்குது, அதனால் அது எங்களுக்கு வேணாம், எங்களோட சொந்த மொழி தான் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குரல் கேட்கணும். அவங்க குரல் கேட்டால் தான் அவங்களோட கம்யூனிட்டி இங்கே அது வேரை நல்லா பதிய வைக்க முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலித் ரைட்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்குன்னு சில நார்ம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அது வந்து வித்தியாசமாக இருக்குது, அவங்களுடைய சமுதாயத்தை நல்லபடியாக வெளிப்படுத்துது அப்படின்றாங்க. நிறைய தலித் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் இருக்கும். அதாவது அவங்க வந்து நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பல இலக்கியங்கள் அவங்களோட சொந்த அனுபவங்களை எழுதுகிற மாதிரியும் அவங்களோட சொந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. அதனால தான் இதால் வந்து தலித்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரீடர்ஸ் படிக்கும் போது அவங்களே அந்த எழுத்தாளருடைய இடத்துல இருந்து அதை தானே அனுபவிக்கிற மாதிரி அவங்க எழுத்துக்கள் வந்து அமைச்சிருக்கு. அதாவது அவங்களோட எம்பத்தியை வந்து அது க்ரியேட் பண்ணுது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமோட லிங்க் ஆகுது. அதனால தான் அவங்களோட ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, அது மாத்திரம் இல்லாமல் தலித் கம்யூனிட்டியோட எம்பவர்மெண்ட்டுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. அதே சமயத்தில் நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு அழகுணர்ச்சி பார்ப்போம். தலித் இலக்கியத்தோட அழகுணர்ச்சி என்னன்னா, அவங்களுடைய பவர்ஃபுல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஃபார்ம் ஆஃப் லிட்ரரி எக்ஸ்ப்ரெஷன், எப்படி அவங்க தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிறாங்கன்னு தான் இருக்குது. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா தலித் கம்யூனிட்டி வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா அந்த இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தான் அவங்க எழுதுகிறாங்க. அவங்க பற்றி, அவங்களோட கஷ்டங்களை பற்றி, அவங்க என்னெல்லாம் அடையணும், எப்படி வளரணும்னு ஆசைப்படுறாங்கன்றதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க.